அல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை. மகிமையின் ராஜாவே சோத்ரம், சோத்ரம். ஒருவராய் ஏக சக்கராதிபதியே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நித்திய பிதாவாகிய தேவனுக்கு மாம்சத்தில் கலவாத இயேசு இரட்சகருடைய நாமத்தினாலே இன்றும் என்றும் சர்வ சதாக்காரங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை. பரிபூரணருக்கு மகிமை. கவனிங்க, பாருங்க, நம்ம வேத புஸ்தகத்துல நமக்கு இந்த உலகத்தை ஜெயித்த அநேக சாட்சிகளை குறித்து நாம் வாசித்திருப்போம். பரிசுத்தருக்கே மகிமை. உதாரணமாக பார்த்தாச்சுன்னா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, மோசே அப்படின்னு பழைய நியமத்தில் அநேகர் தேவனோடு வழி நடந்து தேவனுக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், வாசித்திருப்போம். அதே மாதிரி புதிய நியமத்தில் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அந்த சீசர்களுடைய உபதேசங்களை கேட்டு தேவனை பற்றி கொண்டவர்கள், அப்படி உலகத்தை ஜெயித்தவர்களெல்லாம் நம்ம வேத புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்களை நாம், சாட்சிகளை நாம் வாசித்திருக்கலாம். அதை குறித்து அநேகர் இன்றைக்கு போதிக்கிறதையும் நாம் கேட்டிருப்போம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப பாருங்க, அவர்கள் உலகத்தை ஜெயித்ததுக்கு பின்னணியில பார்த்தோம்னா, அவர்கள் இந்த உலகத்தை காட்டிலும் எந்த ஒரு உலகத்தில் இருக்கிற மேன்மையை காட்டிலும் தேவனை நேசித்தபடியினால் இந்த உலகத்திற்குரிய அநேக இழப்புகள், அதிகாரங்களினால் வந்த மிரட்டல்கள், பயமுறுத்தல்கள், அப்படி அநேக சோதனைகள் அவர்களுக்கு வந்திருந்தும், ஏற்றதாழ்வுகள் வந்திருந்தும் அவர்கள் தேவனை பற்றி கொண்டபடினால் தேவன் அவர்களுக்கு முன் வைத்த நீதியிலே அவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்பதை நிரூபித்தபடியினால் அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாய், வெளிச்சத்திற்குரியவர்களாய் காணப்பட்டதை நாம் சாட்சிகள்ல வாசிக்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. அதே மாதிரி இப்ப பாருங்க, எல்லாவற்றிலையும் நன்மை என்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாட்டு தீமை, வெளிச்சம் என்று சொன்னால் அதற்கு எதிராக இருள், வெளிச்சத்திற்கு இருள், நன்மைக்கு தீமை, நீதிக்கு அநீதி, இப்படி எதிர் இருக்கும். அதே மாதிரி உலகத்தை ஜெயித்தவர்களுடைய சாட்சிகளையும் நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி தேவனை அறிந்தும் உணர்ந்திருந்தும் அவருடைய அசைவாடுதலை பெற்றிருந்தும் அநேகர் விழுந்து போனதை குறித்தும் வேத புஸ்தகத்தில் சாட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. இப்ப வேதத்துல இன்னொரு பக்கத்துல நமக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கும், இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் மிகுந்த தந்திரம் உள்ளவன், அவன் பொய்யை மெய்யை போல பேசி, உண்மையை போல பேசி ஜனங்களை கவிழ்த்து விடுவான். இனி ஆசைகளினாலும் இச்சைகளினாலும் மனிதனை தூண்டி
அவனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுவான் அப்படின்னு எல்லாம் நம்ம இன்னொரு சாட்சிகளை பார்த்துருக்கிறோம். நம்ம இன்றைக்கு அதை குறித்து தியானிப்போமானால் பரிசுத்தருக்கே மகிமை. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஜெயத்திற்குரியதை சிந்திக்கிறோம், இன்னொரு பக்கம் நாம் வீழ்ந்து விடாமல் இருக்க வீழ்ந்து போனவர்களுடைய பலவீனங்களை குறித்தும் நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. பரிசுத்தருக்கே மகிமை. எப்படி நாம் தேவனை குறித்து அறிகிறோமோ அதே மாதிரி சாத்தானை குறித்தும் நாம் அறியணும். அவனுடைய தந்திரங்களை குறித்து அறியணும். அவனுக்கு கீழ் செயல்படுகிற ஆவிகளை குறித்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பகலை குறித்து அறிகிற நாம் இரவில் சம்பவிக்கிற காரியங்கள், இரவிலே வெளிப்படுகிற ஆவிகள், ஜீவராசிகள், இவைகளை எல்லாம் குறித்து நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. இரவை குறித்து நமக்கு ஒரு அறிவு தேவை. அதே மாதிரி நன்மை குறித்து அறிகிற நாம் தீமையினுடைய விளைவை குறித்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்றால் நமக்கு அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறான். அதே மாதிரி பாவத்தில் நிலைத்திருக்கிறவன் நரகத்தை சுதந்திரித்துக் கொள்வான் என்கிறதை நம்ம அறியணும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த நரகத்தை குறித்த பயம் இல்லாததுனால, பரலோகத்தை குறித்த தாகமும் இல்லை, பாதாளத்தை குறித்த பயமும் இல்லாதபடினால உலகத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாமிச வாழ்வருக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையானது நமக்கு இருபுறமும் கருக்குள்ளது, இரு பக்கத்தையும் நமக்கு புரிய வைக்கிறது. மாம்சத்தையும் ஆவிக்குரியதையும் பிரித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம் எல்லாவற்றையும் சரியாக புரியணும். மாமிச வாழ்க்கை என்றால் என்ன, அதையும் புரிந்து கொள்ளணும். அதற்குரிய வழிமுறைகளை தெரியணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மாம்சத்துக்குரிய வாழ்க்கைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியின் பிரமாணம், கிருபை பிரமாணம், கிறிஸ்துவினால் உண்டானது. ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. சிலர் ஆவிக்குரிய வாழ்வு என்று சொல்லி மாம்சத்திற்குரிய பிரமாணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் அவர்களுக்கு சித்தி பெற முடியவில்லை, பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க முடியலை. நாம் அப்படி அறிவிற்றவர்களாக இருக்கக்கூடாது. பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. பாருங்க, அதே மாதிரி தேவனை அறிகிறோம், அவருடைய ராஜ்யத்தை அறிகிறோம் என்றால் சாத்தானையும் அவனுடைய தந்திரத்தையும் அவனுடைய சேனைகளையும் அவனுக்கு பின்னால் இயங்குகிற ஆவிகளையும் குறித்தும் நமக்கு பகுத்தறிகிற ஒரு கிருபை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. அதே மாதிரி அநேக ஆவிகள் மனிதனை சீர்குலைக்கிறதும் சீர்கெடுக்கிறதையும் குறித்து நாம் அறியணும். அதே மாதிரி தேவனுடைய ஆவியானவர் எப்படி செயல்பட்டு ஒரு மனிதனை உருவாக்குகிறார், புதிதாக்குகிறார், மறுபடி எப்படி ஜனிப்பிக்கிறார் என்கிறதை குறித்தும் அறியணும். பரிசுத்தருக்கே மகிமை. அப்போ நாம் எல்லாவற்றையும் பிரித்து அறிகிற ஒரு ஞானம் உடையவர்களாக இருக்கணும். அதனால் ஒன்று போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது. இன்றைக்கு அநேகர் மாம்சத்துக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளை பிரித்து, கர்த்தர் சொல்லும்போது சொல்வார், பழைய நியமத்தை பழையதிலும் புதியதை புதியதிலும் வைங்கன்னு சொல்வார். அதனால் அதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு உண்டாகணும். பரிசுத்தருக்கே மகிமை. அநேகர் தேவனை குறித்து, தேவனை தேடுகிறார்கள், தேவனை குறித்து பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் சாத்தானை குறித்தோ அவனுடைய வஞ்சனையை குறித்தோ அவன் நம்மிடத்தில் செயல்படுகிற தந்திரங்கள், நம்மை பாவத்திற்கு உட்படுத்துகிறதை குறித்தெல்லாம் ஒரு ஞானம் இல்லாதபடினால அநேகருடைய வாழ்க்கை ஒரு வீழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. பரிசுத்தருக்கே மகிமை. ஆனால் நம் பாவத்தினுடைய அந்த கோரம் மனுஷனை அழிக்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தருக்கே மகிமை. இந்த கிருபை என்று சொன்னாலே
தேவன் தருகிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி தேவனால் புறக்கணிக்கப்பட்ட சந்ததியாயிருந்த ஜனங்களையும் தேவனுடைய பிரமாணங்களை அறிந்திருந்தும் அதுக்கு உட்படாத அவருடைய ஜனங்களையும் எல்லாவற்றையும் தேவனுடைய கிருபை ரட்சிக்கும்படியாய் கடந்து வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான கிருபை சகல ஜனங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொண்டு வருகிறது. பரிசுத்தருக்கே மகிமை, ரட்சிப்பை சுதந்திரிக்கிற வாய்ப்பு. அதே இயேசு கிறிஸ்துவின் மூலம் சத்தியம், அதை எப்படி நாம் அறிந்து சுதந்திரித்து கொண்டு இந்த பாவத்திலிருந்தும் அதனுடைய சம்பளமாகிய மரணத்திலிருந்தும் அதற்கு அதிபதியாக இருக்கிற பிசாசனுடைய ஆளுகையிலிருந்தும் நாம் ஜெயங்கொள்கிற ஒரு வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கிறதை குறித்து அவருடைய சத்தியம் நமக்கு ஒரு ஞானத்தை போதிக்கிறது. அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மெய்யான மாறுதலை, புதிய மனுஷனை, தேவனால் பிறந்தவனாய் நம்மை மாற்றுகிறது. அப்ப இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வீழ்ச்சியை குறித்து ஒரு உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஆதாமினிடத்தில் தேவன் பேசினார், தேவன் உலாவினார். அவர் உலாவுகிறதற்காக அமைத்திருந்த அந்த தோட்டத்தில் ஆதாமை வைத்தார். அவனிடத்துல சொன்னார், பரிசுத்தருக்கே மகிமை, எனக்கும் உனக்கும் உள்ள உறவு என்றென்றைக்கு நிலைத்திருக்கும்படி, என்றென்றைக்கும் நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இந்த மரணத்தை உண்டு பண்ணுகிற கனியை புசிக்காதே அப்படின்னு சொல்லியிருந்தார். பரிசுத்தருக்கே மகிமை. அந்த கனியை புசிக்கிற நாளில் சாவாய். இங்க பாருங்க, பிசாசனுடைய தந்திரம். பிசாசானவன் ஆதாமினிடத்துல மோதல்ல, அவனுக்கு துணையாய் கொடுத்திருந்த ஏவாள் இடத்துல தான் அவன் போகிறான். அவன் ஆதாமின் இடத்துல பேசினதாக அங்க இருக்காது, ஏவாள் இடத்துல பேசுகிறான். ஏவாள் இடத்துல, ஆதாம் ஏவாள் இடத்துல அவன் மிகுந்த அக்கறை உள்ளவன மாதிரி பேசி, அந்த கனியை புசித்தால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ தூதர்களைப் போல ஆகிவிடலாம் என்கிற ஒரு பொய்யை பேசி அவர்களை வஞ்சிக்கிறான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் ஆதி முதல் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆதி மனுஷனை தேவனிடத்திலிருந்து பிரித்த மனுஷ கொலைபாதகன், அதன் வழியாக சர்ப்ப சந்ததியை, மாமிச சந்ததியை உருவாக்கினவன், துஷ்டன், இப்படின்னெல்லாம் அவனுக்கு அநேக நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய தலையை கர்த்தர் நசுக்குவார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாய் வந்து அதை நசுக்கினார், அவனுடைய ஆட்சிகளை அகற்றினார். பரிசுத்தருக்கே மகிமை. அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே தேவ சமூகத்தில் இருந்த தூதர்களை இழுத்து போட்டது மாதிரி ஜனங்களை, அவன் ஏதேனில் இருந்த ஆதாமை மரணத்திற்கு உட்படுத்தி உலகத்திற்குள்ளே இழுத்து கொண்டான் என்று நாம் அறிகிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப பாருங்க, சாத்தானுடைய வலையில வஞ்சனையில விழுகிறது ரொம்ப ஈஸி. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், கேட்டிற்கு போகிற வாசல் அது வழி விசாலமாய் இருக்கிறது. அதுக்கு ஒருவன் வழி சொல்ல வேண்டியதும் இல்லை, வழி போதிக்க வேண்டியதும் இல்லை, அது நாம் தேட வேண்டியதும் இல்லை. அதுவாய் நமக்குள்ள என்ன செய்திடும்? பிசாசினாலே நம்முடைய சரீரத்துக்குள்ள அது ஆளுகை செய்யும். பரிபூரணருக்கு மகிமை. காரணம், மனுஷன் பாவத்தில் பிறக்கிறபடினால அவனுக்குள் ஆசைகளையும் இச்சைகளையும் தூண்டி விடுகிறது இலகுவான காரியம். பரிசுத்தருக்கு மகிமை. அப்ப பாருங்க, சாத்தான் ஆதி மனிதனை தந்திரமாய் வீழ்த்தினது போல
உலகத்தின் முடிவு பரியந்தும் அவன் கிரியை செய்து கொண்டுதான் இருப்பான். அதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்ப தேவனை அறிந்தும் சாத்தானுடைய வஞ்சனையை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஜாக்கிரதையா இருக்காமல் இருந்ததுனால சம்பவித்த காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காரிய சித்தி இல்லாமல் அநேக காரியங்களை நிர்விசாரமாய் விட்டுவிட்டோமானால் நாம் தேவனை அறிந்திருந்தும் தேவனை அறியாத மற்றவர்களைப் போல நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு அப்பிரயோஜனமாய் மாறிவிடுவோம். பரிசுத்தருக்கே மகிமை. பிரயோஜனமற்றவர்களாய் போய்விடுவோம். பாருங்க, எகிப்தில் அடிமைத்தனமாய் இருந்த ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு கிருபை கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் அவர்களுக்கு மனதுருகி ஆபிரகாமிடத்தில் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நினைவு கூர்ந்து அவனுடைய கீழ்ப்படிதலை அவர் நினைவு கூர்ந்து அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். கிருபையாய், அதான் கிருபை, வாய்ப்பு. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு. அதற்கு அவர் மோசேயை பயன்படுத்துகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, அங்கிருந்து இந்த ஜனங்களை மீட்க இந்த ஜனங்களுக்கு எதிராக இருந்த எகிப்தியரையும் அதனுடைய சேனைகளையும் எகிப்தின் ராஜாவையும் எகிப்திலே இருந்த ஜனங்கள்ல தலைசான் எல்லாவற்றையும் அவர் சங்கரிக்கிறதெல்லாம் நம்ம யாத்திராகமத்துல பார்க்க முடியும். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. இதெல்லாம் ஜனங்கள் அவர்களுடைய கண்களால் காண்கிற காரியம். பார்வோனை வாதிக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். கர்த்தர் பராக்கிரமம் செய்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். மோசேயின் மூலம் கட்டளையிடுகிறதும் எகிப்தை பலவிதமான வாதைகளினாலே கர்த்தர் வாதிக்கிறதெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அங்கே தங்களுக்கு ஒரு பாதுகாப்பிற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை தங்களுடைய வீடுகளிலே பூசிக்கொண்டு, தங்களுடைய கூடாரங்களில் பூசிக்கொண்டு அவர்கள் காக்கப்படும்படி பஸ்கா ராத்திரி அதை அனுசரிக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பஸ்கா ஆடாக கிறிஸ்துவின் சாயலாய் அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அவர்கள் அந்த இரத்தத்தை பூசியும் அந்த பஸ்காவை புசித்ததுனால அவர்கள் காக்கப்படுகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. இனி அங்கிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களோ பாருங்க, வழியில வரும்போது இப்ப தங்களுடைய சத்துருவை கர்த்தர் அவர்களை விட்டு சில காலம் நீக்கிவிட்டு அவர்களுக்கு ஒரு சுதந்திரமாய் அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே பாருங்க, அவர்கள் மீண்டும் சத்ரு சாத்தான் நேரடியா வராம இவர்களுடைய இருதயங்களில் கிரியை செய்யும்படியாக சாத்தான் அங்க கிரியை செய்கிறத நாம் பார்க்கிறோம். இவருடைய மாமிசத்தில் இருக்கிற அடிமைத்தனம், சரீரத்தில் அவர்கள் அங்கிருந்து விடுதலை ஆனாலும் மாமிசம் ஆவியில் இருக்கிற அடிமைத்தன புத்தி, அந்த சுவாபம் அவர்களை விட்டு முற்றிலும் போகாதபடினால அந்த அடிமைத்தன சுவாபம் அவர்களை தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய், கொஞ்சம் நேரம் சாப்பாட்டுக்கு லேட்டான உடனே, தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டான உடனே அவர்கள் மோசேயோடு கர்த்தரோடும் எதிர்த்து நிற்கிறார்கள். தாங்கள் அடிமைத்தனமாய் அங்கு நொறுக்கப்பட்டதும் கூக்குரலிட்டதையும் மறந்துவிட்டு நாங்க இந்த வனாந்தரத்துல சாகிறதுக்காக எங்களை கர்த்தர் கொண்டு வந்தார்கள். அப்ப இவர்களை வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு அவர் அழைத்து போகிறதும், மோசையை கொண்டு இவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை செய்திருந்தும் அவர்களுக்கு பகலிலே அவர்கள் மேல சூடு அடிக்காம இருக்கு மேகஸ்தம்பமாகும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சமாய் அக்கினி ஸ்தம்பமாய், அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய், அவர்கள் போட்டிருந்த ட்ரெஸ் கூட
நாசம் ஆகலைன்னும் செருப்பெல்லாம் தேய்ச்சி போகலைன்னும் அவரது கர்த்தருடைய கிருபை. அவரோட கூட இருந்து தாங்கின பிறகும் ஒரு சின்ன சோதனை அவர்களுக்கு. தேவனுக்கு இவர்கள் நன்றி உள்ளவர்களாய், தன்னை மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறார்களான்னு பார்க்க ஒரு சின்ன சோதனையை கொடுத்த போது கூட முறுமுறுக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய சரீரம் தான் எகிப்திலிருந்து விடுதலை ஆனாலும் அவருடைய ஆவியிலே பிசாசானவன் கிரியை செய்யத்தக்கதாக அதற்கு உடன்படுகிறார்கள். அதனால அவர்கள் சடுதியாய் தங்கள் தேவனை விட்டு திரும்பி, தங்களை மீட்டெடுத்த தேவனை விட்டு திரும்பி, தங்களுடைய மாமிச வாழ்விற்கு ஏற்றபடி சடுதியாய் கன்று குட்டிகளை உருவாக்கினதும், மோசே மறந்துவிட்டு தாங்களுக்கு முன் சொல்ல கண்டுகுட்டியை தெய்வமாய் உருவாக்கின காரியம், முறுமுறுப்பு, மோசே கல்லறிய பார்க்கிறது, இப்படி முரட்டாட்டம் உடையவர்களாய் தேவனுக்கு கோபமூட்டின காரியங்களை எல்லாம் நம்ம அந்த இதில் படித்தா பரிதாபமாக இருக்கும். பரிசுத்தருக்கே மகிமை. இப்போ ஏன் இப்படி சம்பவிக்கிறது? ஏன் இப்படி இந்த ஜனங்கள் இவ்வளவு முரட்டாட்டமாக இருக்கிறாங்கன்னா, பின்னில பிசாசானவன் கிரியை செய்கிறான், ஆவியில கிரியை செய்கிறான். இந்த ஜனங்களை எப்படியாவது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின சமூகத்துல தேசத்துக்குள்ள போக விடக்கூடாது அப்படின்னு உள்ளதுல அவன் பின்னிடுகிறான். பரிசுத்தருக்கே மகிமை. ஒரு கட்டத்துல தேவ கோபாக்கனைக்கு ஆளாகி அங்கே கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இவர்களை பட்சிக்கிற போது பிசாசானவனை வணங்கும்படிக்கு, தேவனே இவர்களை கைவிடும்படிக்கு, ஒப்பு கொடுக்கும்படிக்கு உள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். எப்போ மனிதன் தேவ சமத்திலிருந்து விழுந்து விடுகிறானோ உடனே அவன் பிசாசனுடைய ஆளுகைக்கு சொந்தமாகி விடுகிறான். ஆதாம் விழுந்தான். அதுக்கு பிறகு அவன் ஏதேனிலிருந்து தள்ளப்பட்ட பிறகு பிசாசுக்கு ஆதாம்கிட்ட ஒண்ணு கேட்டு கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தருக்கு மகிமை. அவன் கிரியை செய்கிறான். அவன் காயினிடத்துல கேட்கல, காயினுக்குள் புகுந்தான். காயின் ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி ஆபேலை கொலை செய்கிறான். பரிசுத்தருக்கே மகிமை. அது மாதிரி இந்த ஜனங்களை முரட்டாட்டம் உள்ளவர்களாய் மாற்றி, தேவ பயமற்றவர்களாய், நன்றி அறிவில்லாதவர்களாய் மாற்றி, கடைசியில் அவர்களுக்கு மரணம், மாமிச மரணம் அங்கே நேரிடுகிற வேளையிலே, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை பழிதிருக்கிற வேளையிலே தேவனிடத்தில் மன்றாடுகிறார்கள். அப்போ தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை சத்துரு பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, இனி உங்களுக்கு உயிர் பிச்சை வேணும்னா பரிசுத்தருக்கே மகிமை. நீங்க ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அதை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அதை வணங்குங்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அவனை உங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவனிடத்துல உயிர் பிச்சை கேளுங்க, அவன் தந்தான்னா நீங்க பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த மாதிரி அவர்கள் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வழிபட்டார்கள் என்று நாம் அறிகிறோம். பிற்பாடு அது தேவனுக்கு பயந்த ஒரு ராஜாவினாலே அந்த சர்ப்பம் தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டதெல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இவ்வளவு தேவனை அறிந்திருந்தும் உணர்ந்திருந்தும் அவரால் வழிநடத்தப்பட்டும் பற்பல அடையாளங்களை செய்து ஒரு சாம்ராஜ்யத்தையே தேவன் செங்கடலில தகர்த்து போட்டு இவ்வளவு கொண்டு வந்திருந்தும் இந்த ஜனங்கள் தேவனுக்கு அபாத்திரராய் போன காரியங்களை எல்லாம் நாம் அறிகிறோம். அப்ப இவர்கள் தேவனை அறியாமல் கெட்டு போனவர்கள் அல்ல. தேவனை அறிந்திருந்தும் பிசாசுனுடைய தந்திரத்திற்கும் ஒரு வஞ்சனைக்கு இவர்கள் இடம் கொடுத்தபடியினால், அப்படின்னா இவர்களுக்குள் இவர்களுடைய ஆவியில் இருந்த அடிமைத்தனம் மாற்றப்படாதபடியினாலே, இவர்கள் ஆவியில் மறுபடி பிறவாதபடியினாலே பிசாசுக்கு இவர்களை வஞ்சனைக்கு உட்படுத்துகிறது எளிதான காரியமாயிருந்தது. பரிசுத்தருக்கே மகிமை. மகிமை பாருங்க. அதே மாதிரி நாம் பார்த்தோம்னா சவுல் ராஜா
ஜனங்களை தேவன் கானான்ல கொண்டு சேர்த்த பிறகு அவர்களை கோத்திரமாய் பிரித்தெடுத்து ஒவ்வொரு கோத்திரத்தையும் தனித்தனியா அவர்களுக்குரிய குறிப்பிட்ட இடங்களை எல்லாம் கொடுத்து தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் கொண்டு தேவன் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை நியாயாதிபதிகள் வழியாய் செயல்படுத்தி தேவனுடைய ஆலோசனையை தம்முடைய தீர்க்கதரிசிகள் வழியாய் அவர்களுக்கு செயல்படுத்தி அப்படி தேவன் அவர்களை ஆண்டு கொண்டு இருந்தார். அதனால அவர்கள் மத்தியில தேவன் ஆளுகிறதுனால என்ன அந்த எங்க பாவத்தினுடைய வீரியம் இருக்காது. சாத்தானுக்கு பாவம் இல்லைன்னா அங்க கிரீசிக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்படி ஜனங்களை நீதியோடும் உண்மையோடும் வழிநடத்தும்படி தேவன் செயல்பட்டு கொண்டிருந்த வேளையிலே பாருங்க, ஜனங்கள் மீண்டும் கடினப்பட்டு தேவன் தம்மை ஆளாதபடிக்கு தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். தேவன் அதுல மனஸ்தாபப்படுகிறார். பரிசுத்தருக்கே மகிமை. இன்றைக்கும் அப்படித்தான் ஜனங்கள் தேவனுடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறதில்லை. தங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறபடி தாங்கள் ஆளப்பட வேண்டும், தாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடினால் தேவன் அவர்கள் மேல கிரியை செய்ய முடியாது. அப்படியே தங்களில் ஒருவனை ராஜாவாக்கும்படி அவர்கள் தெரிந்து கொண்டபடினால் தேவன் அவர்களை ஆளும்படியாக மனுஷர் கைகளில ஒப்பு கொடுக்கிறார். அதுலதான் வருகிறான் முதலாய் பென்யமின் கோத்திரத்திலிருந்து சவுல். பரிசுத்தருக்கே மகிமை. சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் வைக்கப்படுகிறான். அவனும் தேவனை துதிக்கும் போது அவன் மேலேயும் தேவனுடைய ஆவியானவர் செயல்பட்டு அவனும் ஒரு தீர்க்கதரிசியை போல சில வேளைகளில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்படி தேவனுடைய அபிஷேகத்தினால் தேவனுடைய தீர்க்கதரிசியின் வழியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருந்த சவுல் தேவனை அறிந்திருந்தான், எல்லாம் செய்திருந்தும் அவன் விழுந்த வீழ்ச்சியை நீங்க கவனிச்சீங்கன்னா, பண ஆசைன்னா பொருளாசை. அவன் பாருங்க, அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போகிற வேளையில ஏன் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண கர்த்தர் சொல்லுகிறார்னா, அவர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை வரவழைத்துக் கொண்டிருக்கும் போது அமலேக்கியன் அந்த ஜனங்களுக்கு இடரல் பண்ணுவான். அது அந்த ஜனங்களுக்கு அல்ல, தேவனுக்கு விரோதமாய் சாத்தானால தூண்டப்பட்டு அவன் இடரல் பண்ணுகிறபடினால அவனை சங்காரம் பண்ணணும்னு கர்த்தர் தாம் தெரிந்து கொண்டவனிடத்துல சொல்லுகிறான். அந்தபடியே சவுல் போய் அவனை சங்காரம் பண்ணுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, அவனுடையதிலிருந்து நீ ஒன்னும் எடுக்கக்கூடாது, ஆடு மாடு எந்த வஸ்துவும் எடுக்கக்கூடாது, அவனை சுட்டரித்து போடு. அதிலிருந்து நான் அவமாய் எண்ணினதும் தீட்டாய் எண்ணினதும் புறக்கணித்ததை நீ என்ன செய்யாத, பயன்படுத்தாது அப்படின்னு சொல்லி சுட்டரித்து போடும்படி சொல்லி இருப்பார். பரிசுத்தருக்கே மகிமை. ஆனா அவனோ தன் கண்களுக்கு கொழுப்பாகவும் செழிப்பாகவும் பிரியமானதாக காணப்பட்டவைகளை தனக்கென்று வைத்து கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கென்றும் தன்னுடைய சேனைக்குன்னு வச்சுட்டு பாக்கி எல்லாம் ஒரு போலியான சுட்டரிப்பு. இதை கர்த்தர் காணாதிருப்பாரோ? பரிசுத்தருக்கே மகிமை. அப்போதே அவர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், இவன் அபாத்திரனாய் போனான், என் வாக்கை மீறினான், என்னை புறந்தள்ளினான், நான் இவனை ராஜாவாக்குனதுனால மனஸ்தாபப்படுகிறேன், என்னுடைய ஜனங்களை ஆளுகிறதற்கு இவன் யோக்கியமற்றவன். பாருங்க, இன்னைக்கும் ஊழியர்கள் தேவன் கற்பித்ததை தம்முடைய ஜனங்களுக்கு போதியாமல் ஜனங்களினால் அவர்களுக்கு ஒரு கனமும்
ஜனங்களுக்கு ஒரு முகஸ்துதியுமாய் ஒரு பிரியமுள்ள உபதேசங்களை ஜனங்களால் கவரப்படப்படும்படியாகவும் ஜனங்கள் இவர்களை குறித்து சந்தோஷப்படும்படியான ஒரு உபதேசங்களை இன்னைக்கு உலகத்துல வைக்கிறத நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. சவுலும் தன்னோடு யுத்தம் பண்ணின அந்த சேனைகளிலே அவர்களுக்கும் சில பிரியம் உண்டாகும்படிக்கு முதல் தரமானவைகளை எடுத்துக்கொள்ளும்படி கட்டளை கொடுக்கிறான். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால தேவ நீதி நிறைவேற்றப்படாததுனால சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் தேவனால் புறந்தள்ளப்படுகிறான். பிற்பாடு அவன் மனம் திரும்பும்படியாய் அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியமாயிருந்தது. காரணம், சாத்தான் புகுந்துட்டான் உள்ளாடி. புகுந்ததுனால அதுக்கு பிறகு தேவன் தெரிந்து கொண்ட தாவீதுக்கு மேல அவன் ரொம்ப கொடூரமாய் இருந்து அங்கேயும் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். தேவன் தெரிந்து கொண்டவனை ஆட்சி அதிகாரங்கள் அமர விடாதபடி பிசாசினால தூண்டப்பட்டு அவனை கொலை செய்யும்படியாய் தேடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவன் தாவீதை அல்ல, தாவீதை எதன் நிமித்தம் கொலை செய்ய தேடுகிறான் என்றால், தன்னுடைய ராஜ்யபாரத்தை எடுத்து இஸ்ரவேலுக்கு தாவீதை அமர்த்தின தேவனோடு போரிட துணிந்து விட்டான். ஏன்னா அவனை அங்க அமர்த்த சித்தம் கொள்ளுகிறது தேவன். இப்ப தேவனோடு நேரிட்டு போரிட முடியாததுனால தேவன் அமர்த்தின அந்த தாவீதுக்கு கூட பிசாசினால தூண்டப்பட்டு அவனை கொலை செய்யும்படியாக தேடுகிறான். தாவீது ஓரிரு முறை அவனுக்கு வாய்ப்பு கிருபையா இறங்கியும் தேவன் இறங்கியும் பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. சவுல் கடினப்பட்டு போனான். முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா சவுலுடைய மரணம் ரொம்ப பரிதாபமா இருந்தது. அப்ப ஆரம்பத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் உயர்த்தப்பட்டவன், முடிவுல பார்த்தா தேவனால் கைவிடப்பட்டு பிசாசனுடைய வஞ்சனைக்குள்ளாகி பிசாசானவன் மனித கொலைபாதகனாய் இருக்கிறபடினாலே அவனை அழித்து போட்டதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை, மகிமை, மகிமை. பெலஸ்திய சேனைகள் அவனுடைய தலையை துண்டாடினதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கு மகிமை. அதே மாதிரி பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தும் பரிசுத்தருக்கே மகிமை. சமாரியாவிலே இனி ஸ்தம்பிக்க போற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தும் மதிகட்டவனாய் போய்விட்டான். எப்படி போறான்னு பாருங்க. இன்னொரு தீர்க்க தரிசியின் வழியாய் சோதிக்கப்படும் போது தேவன் சொல்லி இருப்பார், நீ போகிற வழியிலே திருப்பி வராமலும் அந்த இடத்துல நீ எந்த இடத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறே அங்கே அப்பமும் தண்ணியும் புசியாமலும் நீ கடந்து வர வேண்டும் என்று சொல்லும் போது, இன்னொரு தீர்க்க தரிசினால் அவன் சோதிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தையை குறித்த உணர்வற்றவனாய் அந்த வார்த்தையிலே விழுந்து விடுகிறான். பரிசுத்தருக்கே மகிமை. முடிவு பரிதாபம். பரிபூரணருக்கு மகிமை. அப்ப நாம் தேவனுக்குள் இருக்கிறோம் என்று சொன்னாலும், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும், நமக்கு பின்னாடி நாம் தேவனுக்குள் எவ்வளவு பலப்பட்டிருக்கிறோம், நம் ஜீவனை காட்டிலும் அவரிடத்தில் பலப்பட்டிருக்கிறோமா என்ற ஒரு சோதனை சாத்தான் மூலம் நமக்கு நடப்பிக்கப்படும் பொருட்டு தேவன் ஒப்பு கொடுத்தால் அதுல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். வெளிப்படுத்தலாம் நீங்க படிச்சீங்கன்னா அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் உடையவனாய் தேவனுக்கு சாட்சியாயிருக்கிற பரிசுத்த ஆக விரும்புகிற மனிதர்களோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு புறப்பட்டு வந்தான் என்றும், அப்படிப்பட்டவர்களை கள்ள உபதேசங்களினாலும் உலகத்தினுடைய மேன்மையினாலும் உலகத்திற்குரிய வாழ்க்கைக்குரிய தேவைகளினாலும் சரீர ஆசைகள் இச்சைகளினாலும் கவிழ்த்து போடத்தக்கதாக வலுசற்பத்தின் ஆவியாயிருந்து, மிருகத்தின் ஆவியாயிருந்து, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆவியாயிருந்து அதுக்கு பின்னாலே செயல்பட்டு யுத்தம் பண்ணினான் என்று அறிகிறோம். அப்போ ஒருவன் பரிசுத்தம் ஆகணும்னா சோதனைக்கு உட்பட வேண்டியது அவசியம். அப்ப வீழ்ந்து போனவர்களுடைய பலவீனத்தை நாம் அறிய வேண்டும்.
நாம் தேவனை அறிந்திருந்தாலும் தேவன் நியமித்த நியமங்களிலே நாம் உறுதியாக இருக்கணும். தேவன் வைத்திருக்கிற இடங்களிலே நாம் அந்த இடங்கள்ல நாம் நிலைத்திருக்கணும். அவர் ஏற்படுத்தி தருகிற சூழ்நிலைகள், அவர் வழி நடத்துகிற பாதை, ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அவருடைய ஆவியின் பிரமாணத்தின்படி எவன் வழி நடக்கிறானோ அவனே பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக முடியும். கிறிஸ்துவனுடைய ஆவி உடையவனே தேவனை சேர முடியும். அவருடைய ஆவி இல்லாதவன் தேவனுக்குரியவன் அல்ல. கிறிஸ்துக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வேதம் எவ்வளவு தெளிவுபடுத்துகிறது. நீங்க நல்லா புரியணும். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, அவன் உலகத்திற்குரிய மேன்மைகள்ல விழுந்து விடுகிறான் சவுல். இனி சவுல் தான் அப்படின்னு பார்த்தா சாலோமன். அவன் எழுதியிருக்கிற நீதிமொழிகளை நீங்க படிச்சு பாருங்க. இன்னும் சாலோமனுடைய ஞானம் என்று சொல்லி ஒரு புஸ்தகமே இருக்கும். அது பொதுவா ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு பைபிள்ல இருக்கும். எவ்வளவு நீதிமொழிகள்! அந்த நீதிமொழிகள் எல்லாம் படிச்சா அவன் தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய ஆவியினுடைய ஒரு கிருபையினாலே அவன் வருங்காரியங்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் முன் அறிவித்திருப்பான். அவன் நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரத்துல சொல்லியிருப்பான், ஞானம் தன் வீட்டை தன்னுடைய 7 ஆவிகளினாலே சித்திரம் தீர்த்து. அப்படி என்றால் தேவனுடைய 7 ஆவிகளினாலே ஒரு மனிதன் ஆளுகை செய்யப்படும் போது அவன் தேவனுக்குரியவனாய் முழுமையாக்கப்படுவான் என்றும் தேவனுடைய 7 ஆவிகளை முன் அறிவித்து பேசியிருப்பான். அவன் தான் சொல்லுவான், பரஸ்திரியின் இடத்துல போகாத. அவன் தான் சொல்லுவான், தேவனுடைய எல்லாவித இருதயத்தோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுக்குள்ளிருந்து கிருபையும் சத்தியமும் ஜீவ ஊற்றும் உண்டாகும் என்று. அப்படி சொல்லாத புத்திமதிகளே இருக்காது. அப்படி இருந்தும் பாருங்க, தேவன் விலக்கின அம்மோனிய மோவாபிய ஸ்திரீகளுடைய அழகுல மயங்கி காம விகாரத்துல அந்த ஆவியில விழுந்து தேவனுக்கு ஆலயம் கட்டின அதே நபர் அந்த ஸ்திரீகளுக்காக இஸ்ரவேலில பாகாலுக்கு பலிபீடங்களையும் கட்டினான் என்று நாம் அறிகிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. தேவன் இருமுறை, நீங்க ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சா தெரியும் அவனுடைய வீழ்ச்சி. தேவன் இருமுறை அவனுக்கு வெளிப்பட்டு ஆதியிலே அவனுக்கு கேட்ட ஞானத்தை கொடுத்த தேவன் பிற்பாடு அவனுடைய ஞானத்தின்படி அவன் வாழாதபடியினால் அவனிடத்திலே வெளிப்பட்டு பரிசுத்தருக்கே மகிமை இருமுறை அவனை எச்சரித்தும் தேவ எச்சரிப்பை குறித்த ஒரு உணர்வற்றவனாய் காணப்பட்டான். அதன் நிமித்தம் அவனுடைய சிங்காசனம் பிளக்கப்பட்டு சமஸ்த இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்டதும் தேசம் சூறையாடப்பட்டு தேசம் அந்நியர் வசம் அடிமைப்படுத்தப்பட்டதெல்லாம் நாம் அறிகிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, நீங்க நீதிமொழியை படிச்சுட்டு அதற்கு பின்னால் பேசின சாலமனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்க. அதே மாதிரிதான் இன்றைக்கு ஊழியர்கள் பேசுகிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து, பேசுகிறது அவருடைய சீசர்களை குறித்து. ஆனா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வை பாருங்க. இயேசுவை குறித்து பேசுகிறவனுக்கு பவுல் சொன்னது மாதிரி இயேசுனுடைய அச்சடையாளங்கள் அவனுக்கு மேல இருக்கணும். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசுவை குறித்து பேசுகிறவனுக்கு ஒரு சிலுவை உண்டாக வேண்டும். அந்த சிலுவையிலே உலகத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். அந்த சிலுவையிலே அவன் தன்னையும் அறிந்திருக்க வேண்டும். இரண்டும் ஒன்றை ஒன்று சேராதபடிக்கு சிலுவையிலே அவன் உலகத்திற்கு மரித்தவனாய் காணப்பட வேண்டும். உலகமும் அவனுக்கு தள்ளுண்டதாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் உலகத்திலே வாழ்ந்தார். அவர் சொல்லும்போது சொல்லுவார், நான் உலகத்தான் அல்ல. பரிசுத்தருக்கே மகிமை. என்னை பின்பற்றுகிறவனும் உலகத்தான் அல்ல. தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு இந்த உலகத்தை குப்பை என்று எண்ணி இதை மாயை என்று அறிந்து உணர்ந்து தனக்குரிய சிலுவையை அனுதினமும் நீதிக்காக போராடுகிறவனாய் சத்தியத்திற்காய் வாழ்கிறவனாய்
அப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்வு வாழ்கிறவன் தான் எனக்கு பாத்திரன் என்று சொல்லி இருப்பார். அப்ப பாருங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு அவன் பிரசங்கியாயிருந்து தன்னை காக்க முடியாதவனாய், காரணம் அவன் தேவனோடு இல்லை. அவன் தேவனுக்குரியவைகளை போதித்தாலும் பேசினாலும் அவன் தேவனோடு இல்லாதபடியினால் அவன் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு பரிசுத்தருக்கே மகிமை, பின்வரும் சந்ததிகளுக்கு அவன் சாபமாயிருந்தான். எப்படி ஆதாமுக்கு ஒப்பான பாவத்தை செய்யாதிருந்தும் ஆதாம் வழியே வந்த சந்ததியானபடியினால் அந்த சந்ததிக்கு மரணம் கடந்து வருகிறதோ, அந்த மாதிரி தேவனை அறிந்தவர்களுடைய வீழ்ச்சியினாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு, உலகத்திற்கு அதிக கேடுகள் நடக்கும்படியான காரியங்களை சாத்தான் கொண்டு வருகிறான். இன்றைக்கும் உலகம் அழிவிற்கு ஒரு காரணம் கள்ள தீர்க்கதரிசிகள், தேவனை குறித்து பேசியும் தேவனுக்குள் காணப்படாமலும் தேவனுடைய சத்தியத்தை அநியாயத்தினாலே மறைத்து கொண்டு பொருளாசைகளினாலும் காம விகாரங்களினாலும் மறைவானவைகளை நடப்பிக்கிற கள்ள ஊழியர்கள்னாலதான் தேசம் அழிவிற்கு அதுவும் ஒரு காரணம். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, அப்ப எங்கெல்லாம் தேசம் பகுக்கப்பட்டது, பிரிக்கப்பட்டது, அந்நியர்க்க வசம் ஒப்படைக்கப்பட்டது என்று பார்த்தா அங்கே ஆளுகை தவறி போனதுனால, தேவனுக்கு கீழான ஆளுகை சரியா இல்லாததுனால, ஆளுகை மாற்றப்பட்டதுனால வீழ்ச்சி உண்டானது. அது மாதிரிதான் இன்றைக்கு நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்த உடன்படிக்கையின் ஆளுகையில உண்மை இல்லைன்னா, ஒழுக்கம் இல்லைன்னா நமக்குள்ளேயும் அப்படிப்பட்டவைகள் சம்பவிக்கும். இன்றைக்கு பாருங்க, அநேகர் தேவனோடு உடன்படிக்கை செய்திருந்தும் அல்லது தேவனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியும் அவர்களுக்குள் தேவனை குறித்த பயமோ, அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையோ, அந்த நெறிமுறைகளோ, ஒழுக்கமோ, இவைகள் ஒன்றும் இல்லாதபடி பொருளாசைகளால் நிறைந்திருக்கிறபடியினால் அவர்களுக்குள்ளேயே தேவன் இல்லை. இன்றைக்கு தேவனை குறித்து பேசுகிறவர்களுக்குள்ள எல்லாம் தேவன் இல்லை. பைபிளை தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறதை எடுத்து ஜனங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மற்ற மாதிரி தேவனை சந்தித்தேன், கண்டேன், பேசினேன் என்று சொல்லுகிறதுல பெரும்பாலும் பொய் தான். சிலர் வேறு வித ஆவிகள்னால பிடிக்கப்பட்டு தேவனுடைய ஆவி என்று சொல்லி தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. நீங்க யூடியூப், டிவி இதுல வருகிற அல்லது பிரசங்கங்கள்ல அல்லது ஊழியர்களுடைய பேச்சு காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், சத்தியம் என்றைக்கும் ஒன்றுதான். அது ஒரு மனிதனை கிறிஸ்துவை நோக்கி இழுத்து கொண்டு போகிறது, ஒரு மனிதனை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணங்களை அழிக்கிறது, ஒரு மனிதனை தேவனோடு ஊண்ட கட்டுகிறது, ஒரு மனிதனை சிலுவையில் அறைகிறது. ஏன்னா சிலுவை பற்றிய உபதேசம் தான் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய கிருபையாய் செயல்படுகிறது. அது ஒரு மனிதனை தேவனோடு இணைக்கிறது, தேவனுடைய ஆவியின் சிந்தையும் கொண்டு வருகிறது, தேவனை அவனுக்குள் நிலைநிறுத்துகிறது. பவுல் அப்படிதான் சொல்லுகிறார். நான் பிடிக்கப்பட்டேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஓடுகிறேன், அதை அடைந்தாயிற்று. அவன் கிறிஸ்துவனால் பிடிக்கப்பட்டு கடைசியில கிறிஸ்துவே அவனுக்குள் வாழும்படியாக வாழ்க்கை மாறிவிட்டது. ஆரம்பத்தில் அவன் கிறிஸ்துவனால் பிடிக்கப்பட்டான், முடிவுல பாத்தீங்கன்னா நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சாட்சிப்படுத்துகிறான், அதை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறான். அவனுக்குள் கிறிஸ்து செயல்படுகிறதை, ஆளுகை செய்கிறதை, அரசாட்சி செய்கிறதை அறிந்தவர்கள் கண்டார்கள், உணர்ந்தார்கள், விசுவாசித்தவர்கள் அதை அனுபவித்தார்கள். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப பாருங்க, தேவனை அறிந்திருந்தும் இன்றைக்கு நாமும் தேவனை அறிந்தோம், ஆராதனை செய்கிறோம், இப்படின்னு எல்லாம் இருந்தாலும் தேவனுடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அல்லது நம்முடைய மாமிசம் மனசும் விரும்புகிறபடி வாழ்கிறோமா? நம்முடைய குடும்பத்தாருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? நமக்கு நாம் பிரியமாய் வாழ்கிறோமா? அல்லது நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு பிரியமா வாழ்கிறோமா? அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும்.
தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி வாழும்படியாய் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நாம் அவருடைய சித்தத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். விருதாவல்ல, அவருடைய ஜீவனை இந்த பூமியில நல்கி ரட்சிப்பின் வழிகளை நமக்கு மாதிரியாய் வைத்து அதனுடைய பலனை நம்மிடத்துல தேடிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்தருக்கு மகிமை. அவருடைய ஆவியை நமக்கு தந்தரளி நமக்கு உதவி செய்யும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு பழைய ஏற்பாடெல்லாம் நாம் படிக்கும்போது சாலோமன் ஏன் இப்படி செய்தான், சவுல் ஏன் இப்படி செய்தான், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இப்படி முரட்டாட்டம் பண்ணினார்கள் எல்லாம் தோன்றுகிறது படிக்கும்போது. நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு முன்வைத்து போன கிறிஸ்துவின் மாதிரியின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய டைம், அவர்கள் அது முடிந்து போன கதை. இன்றைக்கு நம்முடைய நேரம், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய பாத அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கிறோமா? இதுக்கு யார் பதில் சொல்லுகிறது? நாம் தான் பதில் சொல்லணும். எப்படிப்பட்ட பதில்? நாம் வாழ்கிற வாழ்க்கையின் மூலம் இந்த பதிலை கொண்டு வர வேண்டும். நான் வாழ்கிறேன்னு வாய் கொண்டு சொல்லுகிறது இல்லை, வாழ முயற்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வாய் கொண்டு சொல்லுகிறது இல்லை. நாம் வாழ்ந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை போல் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் பதிலாக இருக்க முடியுமே தவிர வேறு ஒன்றுமே பதில் இல்லை. வாழுவேன், வாழ முயற்சி எடுப்பேன், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. வாழ்ந்தாக வேண்டும். நாம் வாழ்ந்தா அடைவோம் தேவனுடைய ஜீவனை. வாழலைன்னா எப்படி நாம் வாழாமல் வாழ்கிறோம்னு சொல்லுகிறதோ அதே மாதிரிதான் பரலோகம் நமக்கு கிடைக்க போறது இல்லை. ஆனா நாம் கிடைப்பதாக எண்ணிக்கொள்வோம். புறம் கிடைக்கிறது நரகமா தான் இருக்கும். எப்படி கிறிஸ்துக்குள் இருக்கிறோம் என்று சொல்லி பிசாசுக்குள்ள வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறோமோ அது மாதிரிதான் போலி என்றைக்குமே போலியாய்த்தான் இருக்கும். பரிசுத்தருக்கு மகிமை. அதே மாதிரி பாருங்க, பரிபூரணருக்கு மகிமை. யூதாஸ் காரியோத் யாருமே மறக்க மாட்டாங்க. பரிபூரணருக்கு மகிமை. ஏன்னா யூதாஸ்ன்னு பேரு கூட வைக்க மாட்டாங்க, பயந்து. நீ ஒரு மனுஷன்ட்டு ஒரு குழந்தை பேர் போடணும்னு சொன்னா யூதாஸ்ன்னு போடுவோமானா தெரிச்சிருவாங்க. என்னது யூதாசன்? யூதாஸ்ன்னு பேர் போட எவனும் அனுமதிக்க மாட்டான். யூதாஸ் என்கிற பேர்ல இல்ல பிரச்சனை. பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, அப்படிப்பட்ட பேர் போட தேவையில்லை. ஏன்னா துரோகின்னு நாம அந்த பேரை முற்படுத்தல. ஆனா ஜனங்கள் அந்த பேரை யூதாசனா துரோகி துரோகின்னு. இப்ப ஒரே பேர்ல பல பேர் இருந்தாலும் உடனே எல்லாரும் ஒன்றல்ல. இப்ப பைபிள்ல கூட அங்க இயேசு என்று இன்னொரு ஆளுக்கு பேர் இருந்ததா அங்க எழுதப்பட்டிருக்கு. உடனே அவரு இயேசு கிடையாது. அப்ப சரி, அதை விடுவோம். நமக்கு யூதாஸ் குறித்து சிந்திக்கும் போது, யூதாஸ் பாருங்க, தேவனை கிறிஸ்துவை அறிந்திருந்தான். அவன் அவருடைய ஒரு சீசன். ஏறதாழ 30 வயதாய் இருக்கும் போது அவர் தம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கும். அதுக்கு முன்ன அவரை அறிந்தவர்கள் அறிந்தார்கள். வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. 30 வயதாய் இருக்கும் போது யோவானினாலே ஞானஸ்நானம் பெற்றவராய் யோவானுடைய சீசர்களாய் இருந்த அநேகர் அவரிடத்துல வருகிறதும், அந்த வழிகளிலே அவர் தெரிந்து கொண்டதுல யூதாசும் ஒருவன். கிட்டத்தட்ட அன்றாடம் 3.5 வருட காலம், 3 வருடத்துக்கு மேலாக தேவனோடு பழகினவன், அந்த ஜீவ வார்த்தையை தொட்டவன், கண்டவன், கேட்டவன், அவரோடு தேவன் இருந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதெல்லாம் புரிந்தவன், உணர்ந்தவன். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. பாருங்க, அவன் எப்படி கடினப்பட்டு போனான், எப்படி அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். பரிசுத்தருக்கே மகிமை. பாருங்க, நம்ம வேதத்துல பார்த்தோம்னா யூதாஸ் ஒரு அறிவாளி. வேதம் சொல்லுகிறது, அறிவாகிய திறவுகளை எடுத்துக்கொண்டவனுக்கு ஐயோ. எல்லாவற்றையுமே கூர்ந்து கவனிக்கிறவனாயிருக்கிறான். மற்ற சீசர்கள் அநேக காரியங்களை குறித்து கிறிஸ்துவனிடத்துல வினாவுகிறவர்களும், அதே மாதிரி
அதற்கு அவர் பல காரியங்களை சொல்லுறதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா யூதாசு தேவனிடத்துல அல்லது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பார்த்தா, ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீ வந்து நளதம் என்கிற அந்த விலையேற பெற்ற தைலத்தை கிறிஸ்துவனுடைய பாதத்துல வைத்து அத பாதத்துல ஊற்றிட்டு தன்னுடைய தலைமையினால எல்லாம் அவருடைய பாதத்தை தொடச்ச மாதிரியெல்லாம் நம்ம அங்க வாசிக்கிறோம். அந்த இடத்துல அவன் தன்னுடைய வாயை திறக்கிறான். எப்படி திறக்கிறான்னா, இந்த தைலத்தை நீ 300 பணத்திற்கு விற்று, இந்த விலையேற பெற்றதை விற்று தரித்திரருக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆவி அப்படி தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு சொல்லல. அவன் பண ஆசை, எப்போதும் தன்னிடத்துல பணம் இருக்கணும் தாம் அப்படின்னு உள்ள ஆசை உடையவனாய் இருந்தபடினால் அப்படி பேசினான் என்று. இன்றைக்கும் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 3 வேளை ஆகாரமும் உடை இருக்க இடம் இருந்தா போதும் என்கிற மனம் இல்லை. போதும் என்கிற மனம் வராத வரைக்கும் பண ஆசை உடையவன் எல்லாம் யூதாசு மாதிரி தான். பரிசுத்த நம்ம யூதாசுன்னு சொல்லுறோம். யூதாஸ்ங்கிறது பேர் இல்ல, அவனுக்குள்ள ஒரு கேரக்டர் இருந்தது, ஒரு ஆவி, பண ஆசை. எங்கெல்லாம் பணம் விரயமா போகிறதோ அவனுக்கு ஒரு கவலை. பரிசுத்தருக்கு மகிமை. பண ஆசை உள்ளவர்களை பார்த்தா நமக்கு நல்லா புரியும். அவர்களும் செலவு பண்ண மாட்டாங்க. உதாரண குணத்தோடு செழிப்பாய் செலவு பண்ணுகிறவனை பார்க்கும்போது பணத்தை போய் இப்படி வேஸ்டா அழிக்கிறானேன்னு கவலைப்படுகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு பணத்துக்கு மேல ஒரு ஈர்ப்பு. பரிசுத்தருக்கு மகிமை. எப்போதும் பணத்தை சேமிக்கணும். சிலருக்கு ஒரு லெக்கு இருக்கும், தான் ஒரு டாக்டரா இருக்கணும், இன்ஜினியரா இருக்கணும், அல்லது ஒரு சினிமாயிலேயோ அரசியலையோ ஒரு அதிகாரத்துல எல்லாம் இருக்கணும், அப்படி ஒரு ஸ்டாரா இருக்கணும். சிலருக்கு அப்படி இல்லை, எப்போதும் தான் ஒரு ஐஸ்வர்யவானா. எப்படின்னா நிறைய பணம் இருக்கணும், ஆனா நிறைய இருக்க மாதிரியும் காட்டிக்க மாட்டாங்க. அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை, தேவைகளை பூர்த்தி செய்கிறதற்கு இந்த உலகத்தின் உயிராய் இருக்கிறது பணம் தான். அது எப்போதும் தங்களுக்கு குறைவற்றதா இருக்கணும்னு அதன் மேல ஒரு ஈர்க்கப்பட்டவர்களாய், அதுக்கு மேல நிலைநிறுத்தப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். அதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் பணம் சம்பாதிக்கிறதற்கு செலவழிக்கிறதுல துளி அளவேனும் வேதனை இல்லாத ஜனங்களா இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு இந்த விடுதல், வெறுத்தல், இயேசுக்கு பின்னால வெறுமையாய் திரிதல், இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய பைத்தியம் போல தோன்றும். பரிசுத்தருக்கே மகிமை. அநேக கேள்விகளை கேட்பாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கெல்லாம் விடை தேவன் நியாயத்தீர்ப்புல கொடுப்பார். வேதம் சொல்லுறது, போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே உன்னை கிறிஸ்துவுக்கு பின்னால கொண்டு போக செய்யும். பண ஆசை சகல தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அப்ப யூதாசுக்கு பணத்துக்கு மேல ஒரு மோகம். பரிசுத்தருக்கு மகிமை. அதை சாத்தான் அவனை பயன்படுத்த பார்க்க. மற்றவங்க எல்லாம் பணத்துக்கு, அவங்களுக்கும் பணம் தேவை இருந்திருக்கு, ஆனா தேவன் கேட்டா கொடுத்துருவாங்க. கிடைச்சா ஓகே, இல்லைன்னா இல்லை. அப்படியே ஒரு பொதுவான ஜனங்களா இருந்தாலும் இவன் மட்டும் அதுல ஒரு கவனமா இருந்தபடினால சாத்தான் அவனை பயன்படுத்துகிறான். பரிசுத்தருக்கு மகிமை. யூதாசை உணர்விளக்க செய்கிறான். யூதாஸ் பார்க்கிறான், கர்த்தரை பரிசேயர், வேதபாரகர் இன்னும் அநேக இடங்களை நெருக்கி பிடிக்க வகை தேடும் போது அவர் மறைந்து போனார் என்றும் அகன்று போனார் என்றும் அவர்களுடைய கைகளுக்கு தப்பினார் என்றெல்லாம் அவன் பார்க்க. அப்ப சாத்தானால் தூண்டப்பட்டு அவன் ஒரு முடிவுக்குள்ள வாரான். பரிசுத்தருக்கு மகிமை. இயேசுவோட நடக்கும்போது அங்கே பணம் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இயேசுக்கு சில இடங்கள்ல பணம் இல்லாதபடினால வரி செலுத்துறதற்கு ஒரு வெள்ளி காசுக்காகவே
ஒரு மீனின் வாயை திறந்து பார்க்க சொல்லி, அப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்களிலே அங்க பணம் இல்லாமல் குறைவுகள் இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு 200 பணத்திற்கு அப்பம் வாங்குறதுக்கு முடியாம அதிசயம் செய்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்தருக்கே மகிமை. அதனால இப்படிப்பட்டவைகளை பார்க்கிறார். அந்த வேளையில தான் அவனுக்குள் சாத்தான் புகுந்து அவன் ஒரு மோசமான முடிவுக்குள்ள வருகிறான், கடினப்படுகிறான். இயேசுவை வேதபாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரிய கூட்டமும் தேடிக்கொண்டிருக்கிறதை அறிந்து ஜன கூட்டத்தில் இருந்து அவரை பிடிக்க முடியாது. ஏன்னா காரணம், ஜனங்கள் அநேகர் கிறிஸ்துக்கு மேல விசுவாசம் வைத்தவர்களாய் அவர் போகிற இடம் வருகிற இடங்கள் எல்லாம் திரளான கூட்ட ஜனங்கள் இருக்கிறதை அவர்கள் பலமுறை கண்டு ஜனங்களுக்கு பயந்து அவரை சில இடங்களில் கண்டித்து விட்டு விடுகிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த குருடனுக்கு கண்களை திறந்த போதெல்லாம். பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப இயேசுவை இந்த ஜன கூட்டங்கள் இல்லாத டைம்ல தனித்திருக்கும் போது பிடிக்கணும். அப்போ அவர்கள் இப்படி அதற்கு ஒரு ஆலோசனையாய் இருக்கும் போதுதான் யூதாஸ் அதை அறிந்தவனாய் அவர்களிடத்துல போய் இயேசுவை காட்டி கொடுக்கவும், அவர் தனித்திருக்கும் போது அவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கத்தக்கதான இடத்துக்கு எல்லாத்துக்குமாக பேரம் பேசுகிறார். அப்போ அவனுக்கு மனசுல நாம் இப்படி குற்றமற்றவர், தேவன் நிச்சயமாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதை அறிந்து அவனுடைய காட்டி கொடுக்கிறோமேன்னு உள்ள ஒரு குற்ற உணர்வு, பயம் இல்லை என்கிறத பல முறை கர்த்தர் அவன் தன்னோடு கூட தம்முடைய சீசரோடு கூட இருக்கும்போது, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, என்னோடு கூட தாளத்துல இந்த சாப்பாட்டு பாத்திரத்துல கை வைக்கிறவன் அப்படின்னு எல்லாம் பல முறை உங்களில் ஒருவன் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறத அவன் அறைகிறான். அப்படி இருந்தும் கடினப்படுகிறான். காரணம், அவனுக்குள்ள ஒரு தப்பான அபிப்பிராயம் பிசாசு கொண்டு வருகிறது. எப்படி ஏவாளுக்குள் அதை புசித்தால் தேவர்களைப் போல் ஆகிவிடலாம் என்று, அதே மாதிரி இவனுக்குள் சாத்தான் ஒரு பெரிய வஞ்சனையை வைத்து விடுகிறான். பலமுறை மறைந்தவர் இந்த முறையும் மறைந்துருவார். அப்ப வெள்ளிக்காசு சொன்னது மாதிரி உள்ள காட்டி கொடுத்த பைசா நமக்கு கிடைக்கும். இயேசுவும் மறைஞ்சிருவார், இல்லாத அவர்களுடைய கைகளுக்கு தப்பி விடுவார் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தோட சாத்தான் ஒரு வஞ்சனையான ஒரு ஆளுகை அவனுக்குள்ள வைக்கிறதுனால அவன் கடினப்பட்டு போகிறான். அதுக்கு பிறகு சாத்தான் புகுந்த பிறகு தேவன் சொல்லுகிறதெல்லாம் அவனுக்கு உணர்வுல வரவே இல்லை. தேவன் சொல்லுகிறார், இப்படி ஒருவன் பிறவாதிருந்தான் நலமா இருக்கும், மனுஷகுமாரன் காட்டி கொடுக்க போகிறார், சிலுவையில் அறையப்பட போகிறார்னால நிறைய காரியங்கள் அவர் பிடிக்கப்படுகிறதும் பஸ்கா ஆட்டுக்குட்டியா அடிக்கப்பட போகிறதெல்லாம் குறித்து சொல்லி அவன் உணர்வற்றவனாய் காட்டி கொடுக்கிறான். சுத்தருக்கு மெய்மை, வஞ்சனை. தேவனை அறிந்திருந்தும் வஞ்சனை விழுந்து விடுகிறான். பாருங்க, அந்த ஆவி பிசாசு அவனுக்குள் இருந்து கிரியை செய்து கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவனை துரோகியாகி விட்ட பிறகு அவனிலிருந்து மாறிறான். அந்த பிசாசு அவனை விட்டு மாறணும்னா அவன் மாறான். பிரதான ஆசாரியர்களிடத்தில் அவர் பிடிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், மெய்யாகவே கொலைபாதகத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று அறிந்தவுடன் அவனுடைய மனம் உடைந்து விடுகிறது, மாறான். அவன் சொல்லுகிறான், பாருங்க, நீங்க மத்தேயு, மார்க்கு, யோவான் இதுல எல்லாம் படிச்சு பாருங்க. லூக்கா குற்றமற்றவரும் மாசற்றவரும் மகிமையுடையவருமாகிய அவரை காட்டி கொடுத்துட்டனே என்று அறிந்து அந்த பணத்தை வச்சு அவன் வாழ பிரயாசப்படல. அந்த பணத்தை திருப்பி அவர்கள் இடத்துல கொண்டு போடுகிறார். எடுத்து எரிஞ்சுக்கிட்டு இனி இந்த உலகத்துல என்ன வாழ்க்கை என்று சொல்லி, அப்ப அவன் தேவனை விசுவாசிக்காமலா அவன் முடிவை தேடிக்கொள்கிறான், பிசாசினால தூண்டப்பட்டு. பாருங்க, முடிவு தேவனை அறிந்தும் அவரோடு உலாவியும் கடைசியில அவருக்கு எதிராக கடினப்பட்டு போனவருடைய முடிவை பாருங்க. சாலமோனுடைய முடிவு, சவுலுடைய முடிவு. பிலேயாம் தேவனால் வெறுக்கப்பட்டவனாய் போயிட்டான், தீர்க்கதரிசியா இருந்தும். பாலாக்குக்கு துர்போதனை செய்தவன், தந்திரத்தை போதித்தான்.
பாலாகிட்ட சொல்லுவான், அவன் விலக்கப்பட்ட ஒரு குரூப், நீ உன்னுடைய குமாரரைக்கு அங்கிருந்து குமாரத்திகளையும் உன்னுடைய குமாரத்திகளுக்கு இஸ்ரேலிருந்து குமாரர்களையும் தெரிந்து கொள்ளப்போ ஒன்னோட ஒன்று கலந்துட்டா தேவன் அவர்கள் மேல கோவப்படுவாரு, அப்ப தேவன் அவர்களை கைவிடுவார், உனக்கு அவர்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவான். பாலாக்குக்கு போதனை செய்த பிலேயாம் தீர்க்கதரிசியா இருந்தும் பாருங்க முடிவு. அப்ப இவர்களெல்லாம் தேவனை அறிந்திருந்தும் உணர்ந்திருந்தும் அவருடைய அசைவாடுதலை பெற்றிருந்தும் அவரோடு பேசி இருந்தும் கெட்டுப்போன மார்க்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா தங்களுடைய வழிகளில் நிலைத்திருந்தபடியினால், பணம் சம்பாதிக்கணும்னு அதே வழியில நிலைத்திருக்கிறதுனால தேவனுடைய வழிகளில் வருகிறதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை, விடுதலை ஆகிறதற்கு கிருபை இல்லை, வாய்ப்பு இல்லை. சிலர் தங்களுடைய சொந்த சபை தாய் சபைன்னு சொல்லி அந்த சபையிலேயே பல தலைமுறைகளை ஓட்டி விட்டுருவாங்க. கிரியை செய்கிறதற்கு ஒருபோதும் வழி தேடுகிறது இல்லை, கனி கொடுக்கிறதுக்கு வழி தேடுகிறது இல்லை. எப்போதும் உபதேசத்தை கேட்கிறதும் மற்றவர்களுக்கு சொல்லுகிறது, கேட்கிறதும் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்ப கனி கொடுக்கவை தன்னை விடுதலையாக்கி கொள்ளவில்லை, சுதந்திரவாளியாக்கி கொள்ளவில்லை. தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு, அதை எழுதப்பட்டவைகளை கிரியைகளில் கொண்டு வருகிறதற்கு பாத்திரனான ஒரு சூழ்நிலையை அவன் உருவாக்கவில்லை. இன்னைக்கும் ஊழியர்கள் அப்படிதான் போதிக்கிறார்கள், போதிக்கிறதுக்கு ஊழியம், கிரியை நடப்பிக்கணும். பரிசுத்தருக்கே மகிமை. இயேசு எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தது? பணம் ஒன்றும் இல்லை. பரிசுத்தருக்கே மகிமை. எல்லாம் பணத்துல ஒண்ணு சீராக்க முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற சாபத்தை பணத்துல இருந்து மாற்ற முடியுமா? பாவத்தை பணத்தினால மாற்ற முடியுமா? பணம் ஒரு பரிகாரம், ஒரு சில காரியங்களுக்கு அது பரிகாரம். எல்லாவற்றுக்கும் பரிகாரி கர்த்தர் ஒருவரே. பாருங்க, அப்படி தேவனை அறிந்திருந்தும் வீழ்ந்தவர்களுடைய காரியங்களை நம்ம பார்ப்போம்னா, எங்கே வீழ்ந்தாங்கன்னா தங்களுடைய வழிகளிலும் தங்கள் மேல சத்துரு கிரியை செய்கிறதை உணராதிருந்தும் அவனாலே மோசம் போனதுனால, ஆதாம் ஜீவாத்மா இருந்தவன் எப்படி அவரை அறிந்திருந்தும் அவரோடு உலாவி இருந்தும் கடைசியில பிசாசுக்கு சொந்தமாகி போனானோ, அதே மாதிரி முன்னறியப்பட்ட சாலோமன் பின்னாளில் தேவனுக்கு விரோதி ஆனான். இன்னைக்கு அநேகர் சாலோமன் விழுந்தான் உள்ளதை ஏற்றுக்கொள்வாங்களான்னு தெரியல. பரிசுத்தருக்கே மகிமை. அதே மாதிரி சவுல், யோனத்தான் எல்லாம் தகாத தகப்பனோடு இருந்தபடினால் அவன் சொல்லுவான் தாவீதுட்ட, நீ சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜா ஆகுவா, காரணவனு கூட கர்த்தர் இருக்கிறார், நான் உனக்கு தளபதியா 2வதா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாய். தாவீது இஸ்ரேல் மேல் ராஜா ஆனது பலிச்சது, இவன் தளபதி ஆகுவேன்னு சொன்னது பலிக்கல. காரணம், அவன் தாவீதுக்கு வந்த நெருக்கங்களிலும் கஷ்டப்பாடுகளிலும் அவன் மலைகளிலும் குகைகளிலும் தன் தகப்பனுக்கு பயந்து ஒளித்து வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில இப்படிப்பட்ட துஷ்ட தகப்பனுக்கு மகனாய் இருப்பதை விட தாவீதுக்கு தோழனாய் இருப்பதை தெரிந்து கொண்டு அவனோடு கூட கஷ்டங்களையும் பாடுகளையும் இணைக்கப்பட்டிருந்தால் அவனுடைய ராஜ்யபாரத்தில் ஆளுகைக்கு வந்திருப்பான். இது தகப்பனோடு இருந்தபடினால் தகப்பனுக்கு எது சம்பவித்ததோ அது மகனுக்கு சம்பவித்தது. அது மாதிரி நாமும் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தில் இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம். இல்லைன்னா நாம் யாரோடு இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையோடு இருக்கிறோமோ அதுதான் நம்மை ஆண்டு கொள்ளும். பரிசுத்தருக்கே மகிமை. இதெல்லாம் நம்ம உணரணும். பரிசுத்தருக்கே மகிமை, பரிபூரணருக்கே மகிமை. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதனால இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மற்ற உபதேசங்களை நீங்க கேட்கறது மாதிரி
மற்ற உபதேசங்களை டைம் பாஸுக்கு செவி கொடுக்குற மாதிரி அப்படி இல்லாதபடிக்கு தயவு செய்து இதை முழுமையாக கேட்க பிரயாசப்படுங்க. பரிசுத்தருக்கே மகிமை. இது உங்களுடைய ஆவியிலும் சரீரத்திலும் கிரியை செய்யணும். நீங்கள் உணர்வடையணும். நீங்கள் தேவனை தேடணும். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கணும். அவர் உங்களை ஆண்டு கொள்ளணும். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறணும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இது உங்களுக்கு தேவனுடைய கிருபையினாலே பேசப்பட்டு அனுப்பப்படுகிற காரியம். கர்த்தர் தாமே உங்களை காத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துவாராக. மாம்சத்தில் கலவாத இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபங்கேளுங்க நித்திய பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா சோதரம்.